டிவி நேயர்களுக்கு வணக்கம். குக் வித் குட்டீஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். குட்டீஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கூப்பிட்டு அறிமுகப்படுத்திட்டு நிகழ்ச்சியை தொடரலாம். வாங்க. 3 பேரும் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் இல்ல? அது ஆமா. நீங்க தான் கடைக்குட்டியா? லாஸ்டா நீங்க தான். அதான் கொஞ்சம் செல்லம் இல்லை? அக்கா 2 பேர் நீ என்ன சொன்னாலும் கேட்கணும் இல்லையா? அப்படி இல்லையா? அப்படி தானே அத்தியா? அது சொல்லிட்டா பார். சரி, உங்க பேர்லாம் சொல்லு. உங்க பேர் என்னடா குட்டி? பிரணீதா. சூப்பர். நீங்க உங்க பேரு? தருண்ணா? ஹை, என் பேரும் தருண். சூப்பர். நீங்க என்ன படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா? நீங்க என்ன, உங்க பேர் என்னடா? பேர் தீக்ஷா. நான் 6th படிக்கிறேன். தீக்ஷா, பிரணீதா, தருண். ஓகே. ஸோ தருண் நல்லா அழகாக செம்ம ஸ்டைலில் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்களே. இந்த ஸ்டைலில் யார் பார்த்து கற்றுக்கிட்டீங்க? யார் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும்? விஜய் மாதிரி அவருக்கு ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு ஆசை. விஜய் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. சரி, அப்போ விஜய் படத்துலேருந்து ஒரு பாட்டு பாடி டான்ஸ் ஆடிடணும். பாடு. ஆனால் டான்ஸ் எல்லாம் தெரியும். நீ வீட்டில் தான் அவ்வளோ நல்லா ஆடுவே. உங்கள் அக்கா முதல்ல சொல்லிட்டாளே நீ ஆடுவே. சூப்பரா. நான் கேட்டேன். பத்தியா? சரி, ஒன்று செய்யலாம். நீ பாடு, நான் ஆடுறேன். விஜய் டான்ஸ் நான் ஆட்டுமா? நீ ஆடுறியா, நான் ஆட்டுமா? அப்ப நான் ஆடினாலும் நல்லா இல்லை. அப்ப நீ ஆடு, சரியா? சரி, பாட்டு பாடலாம். நீங்க உங்களுக்கு என்ன தெரியும்? ஆட தெரியும். பாட தெரியுமா? என்ன சினிமா பாட்டா இல்ல ஸ்கூல்ல தமிழ் பாட்டு தெரியும். ஸ்கூல்ல தமிழ் பாட்டா? சூப்பர்டா. எனக்கும் தெரியும். உனக்கும் தெரியுமா? ஸ்கூல்ல செகண்ட் லாங்குவேஜ் தமிழா? தேர்ட் லாங்குவேஜ் ஹிந்தி. ஸோ ஹிந்தியும் எழுத படிக்க தெரியும், தமிழும் எழுத படிக்க தெரியும். எக்ஸலண்ட். இங்கிலீஷும் வரும் உங்களுக்கு? எனக்கு தேர்ட் லாங்குவேஜ் ஹிந்தி, செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ். தமிழா இங்கிலீஷா? இங்கிலீஷ். அப்போ செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ்னா எனக்கு நீ படிக்கிற மீடியம் வந்து தமிழா? இல்லை. ஓ, அப்போ செகண்ட் லாங்குவேஜ் உனக்கு எப்படி தமிழ்? இங்கிலீஷ் வராது. தமிழ். ஆனால் தமிழ் பிடிக்குமா? ஓகே. தமிழில் நல்ல மார்க் வாங்குவீங்களா? ஸோ ஹிந்தியும் எழுத படிக்க தெரியும், உனக்கும் தமிழ் எழுத படிக்க தெரியும். ஓகே. நான் ஹிந்தியில ஒரு பிக்சர் சொல்லுவேன், நீங்க கண்டுபிடிக்க பார்க்கலாம். பிக்சர் எப்படி நீ சொல்லுவேன்? இல்ல வேர்ட் சொல்லு. அன்னார். மாதுளம்பழம். கரெக்ட். இது எனக்கு கூட ஹிந்தி தெரியும். வேற ஏதாவது கேளு. ஆம். மாம்பழம். கரெக்டா? மேங்கோ. ரொம்ப கட்டுறத பார்த்துக்கிட்டே இருக்காங்க, எனக்கு தெரியலன்னு அர்த்தம். பத்தம். எனக்கு அதெல்லாம் தெரியாது. என்னது பத்தங்கண்ணா? கைட். ஓகே. ஸோ காத்தாடி. இந்த பத்தி இப்போ அவன் தமிழ்லயே மாடுறான் பாரு. அவன் என்னமோ கேட்க வந்திருக்கா. ஆளுன்னா நம்ம எல்லாருக்கும் பிடிச்சது விஷயம். பிடிக்கும், எனக்கெல்லாம் பிடிக்கும். உனக்கு பிடிக்கும்? அத்தியா கரெக்டா சொல்லிட்டான்ல. சரி, உனக்கு ஸ்கூல்ல பிடிச்ச விஷயம் என்ன? ஸ்கூல்ல எந்த டீச்சரை பிடிக்கும்? என்ன படிக்க பிடிக்கும்? அப்புறமா சாப்பாடு பேசுவோம். எனக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ண பிடிக்கும். you're a good artist. அழகா வரைவானா? ஓ, நீயா இமேஜின் பண்ணி வரைவியா இல்லை எதையாவது பார்த்து அப்படியே வரைய தெரியுமா? பார்த்துதான் வரைய தெரியும். பரவாயில்ல, அப்படியே டெவலப் பண்ணிக்கலாமே. பியூட்டிஃபுல்லா டெவலப். நீனே கூட வரைவியா? ஓ, சொல்லி கொடுப்பியா அக்காக்கு 2 பேருக்கும் இப்படி வரையணும்னு? நாங்க தான் சொல்லி கொடுப்போம். நீங்க தான் டிராயிங் ஆர்ட் எங்க வீட்ல ஒருத்தவங்க இருக்காங்க. யாரு? தீக்ஷயா. அப்படியா? டிராயிங் டீச்சராவோ? ஆமா. அவ நல்லா வரைவாடா? ஓ, சூப்பர். அப்ப அவட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டு இருக்க. ஓகே. சரி, ஃப்ரிட்ஜ் வரைய கூட சொன்னாலும் வரைஞ்சிருவாளா? அது ரொம்ப ஈஸி. நானும் அப்ப வரேன் கிளாஸுக்கு. நம்ம 2 பேரும் சேர்ந்து அவட்ட கத்துக்கலாம்.
ஃப்ரிட்ஜ் அது ரொம்ப ஈஸி நானே வச்சிருவேன். நான் எனக்கு தெரியாது, நான் கத்துக்கணும்ல. அவகிட்ட கத்துக்கோங்க, என்கிட்ட கேட்டு. ஏ பரவாயில்ல, நீ அவ்வளவு நல்லா வரையிறியம்மா, அவ்வளவு சர்டிபிகேட் கொடுத்துட்ட. பரவாயில்ல, நீ தானே எனக்கு சொல்லி தருவ நல்லா. சரி சரி போனா போகுது, அதனால சரி போனா போகுது அவருக்கு. சரி, என்ன சாப்பிட பிடிக்கும்? இங்கிலீஷ் சாப்பிட பிடிக்குதா? இங்கிலீஷா? இங்கிலீஷ் ஸ்டேட்லயா இல்ல தமிழ் ஸ்டேட்லயா? அது அமெரிக்காலே. ஓ, வெஸ்டர்ன் ஃபுட்டா இந்தியன் ஃபுட்டான்னு கேக்குறியா? ஐயோ அடேங்க அப்பா. வெஸ்டர்ன் ஃபுட்ல என்ன பிடிக்கும்? பர்கர். பர்கர். அப்புறம் இந்தியன் ஃபுட்ல? இந்தியன் ஃபுட்ல எனக்கு எதுவுமே பிடிக்காது. பிடிக்கும். என்ன பிடிக்கும்? என்னடா பூரி. பூரி. சூப்பர். நம்ம இந்தியன் ஃபுட் தான் பெஸ்ட் தெரியுமா? நல்ல ஹெல்த்தி ஃபுட். பர்கர்ல என்ன இருக்குது? பர்கரா பூரியா? ரொம்ப பிடிச்சதா பர்கர் தான். நீ பர்கர் சாப்பிடு, ஆனா பூரி இட்லி தோசை எல்லாம் சாப்பிடணும். அந்த மாதிரி தான் பர்கர் பீஸா அந்த மாதிரி தான் அம்மாட்ட சொல்லணும், நீங்க பண்ணி தர சொல்வேன். இன்னைக்கு காலைல கூட அதுதான் சாப்பிட்டோம். அவ்வளவு வேணாம், நீ சாப்பிடு. அவங்களா தான் பண்றாங்க. நீ பின்ன உனக்கு பிடிக்கும் தான் அதான் பண்றாங்க. நீ என்ன சொல்லணும்மா, எனக்கு உடம்புக்கு ஹெல்த்தியாக நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி இட்லி பண்ணித்தர சொல்லி தோசை பண்ணித்தர சொல்லி சாப்பிட்டீங்கன்னா தான் நல்லா ஃபுல்லாக நல்லா க்ரோவ் ஆகலாம். மத்தியானம் கீரை சாதம் கொடுத்தாங்க, கொஞ்சம் தான் சாப்பிட்டா கொஞ்சம் விட்டுட்டா. அந்த மாதிரி தான். அப்படிலாம் பண்ணக்கூடாது சரியா? ஸ்கூல்ல வச்சாங்கன்னா பாக்ஸ் காலியா இருக்கும். ஓ, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க. ஏய் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. டீச்சர் கோச்சுக்குவாங்க. இல்ல அக்காலாம் சொன்னோன்னு எங்கிட்ட பேச மாட்டேங்கன்னு அக்காலாம் சொன்னோன்னு வேகமா சத்தம் வருது. ஐயோ அவ்வளோ முறைக்கிறான். முறைப்பியா? சண்டை படாம அக்கா தான் உனக்கு அக்கா, 2 அக்கா தான் உனக்கு எல்லாம் நல்லா பண்ணுவாங்க. சும்மா என்ன டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பா. உங்ககிட்ட ஆசையா இருக்கிறதுனால தான் உன்னை டார்ச்சர் பண்றா. அவ உங்ககிட்ட பிரியமா தான் இருப்பா. 2 அக்காவும் பிரியமா தான் இருப்பாங்க. நீயும் அப்படியே நல்லா சமத்தான் நடந்துக்கணும் அவங்க 2 பேர்த்தையும். ஓகே? அக்கான்னு கூப்பிட மாட்டியா? எவ்வளவு அழகா இருக்கு, சின்ன அக்கா பெரிய அக்கான்னு கூப்பிட்டா எவ்வளவு அழகா இருக்கும் கேட்க. நான் அவங்க அம்மாட்ட சொல்றேன். அப்படிலாம் பண்ணக்கூடாது சரியா? அக்கான்னு அழகா கூப்பிடணும். ஓகே சரி, இன்னைக்கு நம்ம பண்ண போறது என்ன டிஷ்னு ஒரு சின்ன கெஸ் பண்ண. பஜ்ஜி. கேட்டு வச்சுட்டான் பத்தியா இவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நல்ல ஒரு ஸ்டஃப் பண்ண வாழைக்காய் பஜ்ஜி. இந்த பஜ்ஜியை வந்து எந்த காய் வச்சோ பிரெட் வச்சு எது வச்சோ பண்ணலாம். பட் உள்ள ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் ஸ்டஃப் பண்ணி கொடுக்கும்போது கொஞ்சம் ஹெல்த்தியாக டேஸ்டியாக எல்லாம் இருக்கும் இல்லையா? 2வது எனக்கு எப்பவும் தோன்ற ஒரு விஷயம், குழந்தைங்க கிட்ட நம்மளோட பாரம்பரியமான உணவு முறைகளில் அப்பப்போ ஒன்று முழுக்க அதிலே கொண்டு போகணுன்னா கஷ்டம். ஏன்னா இன்றைக்கி அவங்களுக்கு வந்து நிறைய சாய்ஸஸ் இருக்குது. இதை வேணும் அதை வேணும் கேட்குற அளவுக்கு இன்றைக்கி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு எது வாய்க்கு ருசியாக எவ்வளோ ஈஸியாக பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் பார்க்குறாங்க. எவ்வளோ ஈஸியாக சாப்பிட்டு முடிக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் தான் பார்க்குறாங்க. ஆனால் பாரம்பரிய உணவில் இருக்கிற அத்தனை நல்ல விஷயங்களையும் அவங்கக்கிட்ட கொண்டு செலுத்தணும்னா அது கொஞ்சம் கொஞ்சமாவது சேர்த்தோம்னா தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த வகையில் இது வந்து அப்படியே எண்ணெயில் பொரிக்கிறதா அதை நீங்கள் சொல்கிறீங்களான்னு நினைக்காதீங்க. இந்த உணவும் நமக்கு ஒரு நல்ல ருசியை கொடுக்கக்கூடியது, நல்ல ஹெல்த்தியாக ஃபில்லிங்காக, அதே சமயம் எப்படி சொல்கிறது, எல்லாத்தையும் கலந்து நான் இன்றைக்கி பண்ணுறது ஒரு சின்ன ட்விஸ்ட்டை கொடுத்து பண்ணுறதுனால அதுவும் பிள்ளைங்களுக்கு பிடிச்ச விஷயமா மாறும். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வாழைக்காய் ஸ்டஃப்ட் பஜ்ஜி. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துட்டோன்னா அதுக்கு எப்படி பார்த்துருப்பாங்க. வாழைக்காய் ஸ்டஃப்ட் பஜ்ஜி செய்ய தேவையான பொருட்கள்: வாழைக்காய் 1, கடலை மாவு 1 கப், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், ஆப்ப சோடா 1/4 டீஸ்பூன். ஸ்டஃபிங் செய்ய தேவையான பொருட்கள்: பச்சை சட்னி சிறிதளவு, சாட் மசாலா சிறிதளவு, கேரட் துருவல், மாங்காய் துருவல், பொடியாக நறுக்கிய வெங்காயம், பொடியாக நறுக்கிய தக்காளி, துருவிய வெள்ளரிக்காய், பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி தழை, உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் பொரிப்பதற்கு. இப்போ இந்த வாழைக்காய் ஸ்டஃப் பஜ்ஜி செய்ய தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? இது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாழைக்காவை மெல்லிய துண்டுகளை சீவி வச்சுருக்கேன். நல்ல மெல்லிசாக இந்த மாதிரி சீவி வச்சுருக்கலாம். இது வந்து நம்ம சின்ன வாழைக்காயாக இருந்தால் முழுசாக போடுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இந்த மாதிரி சீவி இருக்கும். இதில் வந்து முதல்ல மாவை கலந்துடலாம். 1 கப் அளவுக்கு கடலை மாவு, இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா,
ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு, அதாவது 3/4 டேபிள் ஸ்பூன் வர மாதிரி கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கங்க. இதுக்கு தகுந்த உப்பு, இந்த உப்பு வந்து ஒரு அரை உப்புலேருந்து 3/4 உப்பு, ஏன்னா நம்ம ஸ்டஃபிங்கில் உப்பு சேர்ப்போம். ஸோ எல்லாம் சேரும்போது உப்பு ஜாஸ்தி ஆகிடும், அதனால் ஒரு அரை உப்பு போட்டிங்கன்னா கூட போதும். பெருங்காயம், மிளகாய்த்தூள். இவ்வளோ காரமானது போட்டால் காராது. காரம்லாம் இருக்காதுப்பா, இது உங்களுக்குலாம் ஏற்ற மாதிரி காரமே இல்லாமல் பண்ணுறேன் பாட்டி நான். பாட்டி உங்களுக்கு எவ்வளோ வயசாகுது? கேமரா ஆன் பண்ணிட்டு என் வயசை கேட்குறியே நீ? பாட்டிக்கு இன்னைக்கு 65 ஆகுது. 65 இப்போ கொஞ்சம் முன்னாடி கேட்டேன் இல்லை, பாட்டிக்கு 65 வயசில் பாட்டி வந்து நீங்கள் இவ்வளோ ஆக்டிவாக இருக்கீங்க. ஆக்டிவாக இருக்கோம் அப்படின்னா நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு, எந்திரிச்சு போய் வெளியில் விளையாண்டது, எப்போ பார்த்தாலும் ஃபோன்லாம் நோண்டிகிட்டு இருக்க மாட்டோம். நாங்கள் வெளியில் போய் நல்லா விளையாடுவோம், எல்லாரோடையும் விளையாடுவோம், நல்லா சாப்பிடுவோம், ஹெல்த்தியாக சாப்பிடுவோம், நிறைய சாப்பிடுவோம், நல்லா சாப்பிடுவோம். ஸ்கூலுக்கு கூட நல்லா ஹெல்த்தியாக எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவோம். ஸோ நீங்களும் அப்படி சாப்பிடணும். சாப்பிட்டா நீங்களும் 65-70 வயசு 75 வயசுலேயும் நல்லா ஹெல்த்தியாக நல்லா இருக்கலாம். சார், இப்போ நீங்கள் என்னமோ ஒன்று கேட்டிங்களே கொஞ்சம் முன்னாடி, நான் கூட சொன்னேன் எல்லோரும் கேட்குற மாதிரி கேளுடான்னு. என்ன கேட்டீங்க? எப்போ சமைக்க தெரிஞ்சுக்கிட்டீங்க? அவர் என்ன கேட்குறாரு, நீங்கள் எப்போ சமைக்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு. எனக்கு ரொம்ப லேட்டாக தான் நான் சமைக்க கற்றுக்கிட்டேன். சீக்கிரம் கற்றுக்கணும்னு ஆசை, ஆனால் நான் லேட்டாக தான் கற்றுக்கிட்டேன். அது ஓகே. யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்க? யார் கற்றுக்கணும் அது ஓகேவா? சரி, யாருக்கிட்ட? நானாக தான் கற்றுக்கிட்டேன், யார்கிட்டையும் கற்றுக்கல. எங்கள் அம்மா கிட்ட கேட்பேன், எங்கள் அத்தை கிட்ட கேட்பேன், எங்கள் பாட்டிக்கிட்ட, எங்கள் பெரியம்மா கிட்ட, எல்லார்ட்டையும் கேட்டு 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 சமையல் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி கற்றுக்கிட்டேன். அம்மா, அவங்க அம்மா எப்படி கற்றுக்கிட்டாங்க? எங்கள் அம்மா அவங்க அம்மாட்ட கற்றுக்கிட்டாங்க, அவங்க அம்மா அவங்க அம்மாட்ட கற்றுக்கிட்டாங்க. சார், நாங்கள் வந்து எல்லாம் நல்லா கற்றுக்கிட்டோம். நல்லா உங்களுக்குலாம் வாய் ருசியாக பண்ணி தரணும்னு நிறைய கற்றுக்கணும்ல. ஸ்பூன் இருக்கு, இது கையில் கலந்தாதான் நல்லா இருக்கும். ஸ்பூன்லாம் வெள்ளைக்காரங்க பழக்கம். எதுக்கு உங்களுக்கு இந்த டிவி ஷோ ஆரம்பிக்கணும்னு ஆசை? நான் ஆரம்பிக்கல குட்டி, எனக்கு இன்னொருத்தவங்க ஃபஸ்ட்டு ஆரம்பித்து ஒரு 23 இயர்ஸ் 23 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்து நான் வந்து சமையல் ப்ரோக்ராம் பண்ணணும்னு அவங்க சொன்னாங்க. அதில் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மூவ் ஆகி இன்றைக்கி ஜெயா டிவியோட அசோசியேட் ஆகியிருக்கேன். இங்கே ஜெயா டிவிக்கு வந்து கிட்டத்தட்ட 12 இயர்ஸ் ஆயிடுச்சு, 12 வருஷம் ஆயிடுச்சு. 12 இயர்ஸா? அப்போ நாங்கள் பறக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இங்கே வந்தாச்சு. அம்மா கிச்சனுக்குள்ளே உங்களை விடுவாங்களா? விடுவாங்கல்ல. அப்படி மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கணும். இப்போ அடுத்தது நம்ம வேற என்ன பேச போகிறோம்? பாட்டி, நீங்கள் பாட்டு பாட பிடிக்குமான்னு கேட்டேல, சொல்லுங்களேன். இப்போ பாட்டு பாடவா? எனக்கு பாட்டு பாடலாம் தெரியாதே. இல்லை, நீங்கள் பாட்டு பாடின எங்களை மட்டும் பாட சொன்னீங்களே. இல்லையே. சரி, நான் 2 வரி பாடுறேன். பூ பூவா பூத்திருக்கு பூமியிலே 1000 பூ, பூவிலே சிறந்த பூ என்ன பூ? பூவில் சிறந்த பூ என்ன பூ? இன்னொன்று அதெல்லாம் தாண்டி இருக்கேன். மல்லிப்பூ, சிரிப்பு. எத்தனை பூ இருந்தாலும் எவ்வளோ சிரிப்பாக ஒரு பூ இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் லைஃப்பில். அதானே பெஸ்ட்டு. இப்போ நீங்கள் பாடுங்க. என்னையும் மாட்டி விட, நீ பாடு. பற்றி அவன் எவ்வளோ சாமர்த்தியசாலிங்கிற அவன். எண்ணெயும் காஞ்சாச்சு, மாவும் ரெடி ஆயாச்சு. பஜ்ஜி மாவு இப்போ நறுக்கி வச்சுருக்க வாழைக்காயில் நம்ம பஜ்ஜியில் தூச்சிடலாம். நீங்கள் என்னமோ கேட்டிங்களா குட்டி, என்ன சொன்னீங்க? உங்களுக்கு வரைய தெரியுமா? வரைய தெரியுமே, சூப்பராக. அதாவது ஒரு பெரிய சூப்பராக இந்த ஆர்டிஸ்ட் மாதிரி வரைய தெரியாது, ஆனால் ஓரளவுக்கு வரைய தெரியும். கொஞ்சமாக உட்காந்து எதையாவது பார்த்தா என்ன இப்படியே இதே மாதிரி வரையணும்னு ஆசைப்பட்டு வரைஞ்சிருவேன். கொஞ்சமாவது வரைய தெரியும். இன்னொன்று வந்து என் பேரன் உட்காந்துருவான். அவன் ஒரு ஷீட்டு பேப்பரை வச்சுப்பான், எனக்கு ஒரு பேப்பரை கொடுத்துருவான். நீயும் வர நானும் வரையும்பான். ஸோ 2 பேரும் சேர்ந்து ஏதாவது வரையுவோம். பட் அவன் ரொம்ப அழகாக வரைவான். காம்படிஷன். ஆனால் அவன் ரொம்ப அழகாக வரைவான், எனக்கு ஓரளவுக்கு வரும். அதனால் 2 பேரும் காம்படிஷன். அவன் தான் ஜெயிப்பான்னு வச்சுக்கோ. பட் ஓரளவுக்கு வரைவேன், எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பஜ்ஜி ரெடி ஆகுது. பாட்டி, நான் உங்களுக்கு ஒரு வீடு கதை கேட்கட்டா? கேளுங்க தாராளமா. ஒருத்தன் வந்து ஒரு இன்டர்வியூ போகிறான், ஆனால் அவனுக்கு இன்டர்வியூக்கு போகிறதுக்கே பிடிக்கலையா. ஏன்? இன்டர்வியூவில் கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறதுக்கு பயமாக இருக்கும். அதனால என்ன மாதிரி இப்போ நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்களா? எனக்கு பயமாக இருக்குதா?
இல்ல அவங்க அப்பா வந்து யாரும் உனக்கு 4 வார்த்தை கேக்குற மாதிரி வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதான் வந்து அவனுக்கு இன்டர்வியூக்கு போகவே பிடிக்கலையா. பிடிக்கலையாம்மா? இது நல்ல இது அப்பா செல்ல தட்டாம இருக்கிற பிள்ளையாக்கும். இது யார் உங்களுக்கு சொன்னா? நான் ஒண்ணு கேட்கவா? பஸ்ஸ பின்னால தள்ளினா என்ன ஆகும்? பின்னு வளைஞ்சு போகும். இல்ல முன்னால போகும். இது கூட தெரியலையா? பின்னால எப்படி தள்ளினீங்களா? ஓஹோ, நீங்க பின்னால தரதை பத்தி தான் நான் சொன்னேன் பாரு. நான் ஏதோ கெட்டிக்காரத்தனமா பதில் சொல்றதா நினைச்சிட்டு சொல்லிட்டேன். பின்னால தரனா பின்னு வளைஞ்சு போகும்னு சொன்னேன். பின்னால தள்ளனா முன்னால தானே போகும். அது கரெக்ட் தான். பின்ன வச்சு தள்ளலாம். பின்னு தானே உடையும். கரெக்ட் தான் சொல்றீங்க. பின்னு வளைஞ்சு தானே போகும். ஏன் உடையுது? பாட்டிய ட்ரிக் பண்ணிட்டேன். அவ மாத்தி சொல்லிட்டா பாரு. நல்லா சொல்லியிருந்தா அவ. இன்னொன்னு கேட்கட்டா? ஒரு பொண்ணு மரத்துக்கு அடியில இருக்காது ஒரே ஒரு வார்த்தையில எப்படி சொல்வோம்? இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. நான் யோசிச்சு சொல்றேன். சொல்லுங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஓஹோ, ஓகே. இல்ல ஒரு சிலை மொட்டை மாடல இருக்குது. அந்த சிலை கீழே ஊந்துச்சுன்னா அது அது உடையவே இல்லை. எப்படி? நடுவில் யாரோ பிடிச்சிட்டாங்களா? அது தப்பு. ஏன்னா அது ஸ்டீல் சிலையா? ஆமா. ஏன்னா அது உடையாது. ஓஹோ, ஸ்டீல் சிலை உடையாது. ஆமா. நான் கேட்கவா பாட்டி? கேளுங்களேன். உங்களுக்கு ஒரு ஏஜா? உங்களுக்கு ஒரு ஏஜா? ஒரு ஏஜாவா? இல்லையே. 2 ஏஜா? இல்லையே. 65 ஏஜ் ஆச்சு. 3 ஏஜா? 4 ஏஜ்? இல்ல 4 ஏஜ் இல்லையா? இல்ல, அது கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. ஆனா தெரியாம உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன். பாட்டு ஒரு பாட்டு பாடட்டா? பாடுங்களேன். தமிழ் பாட்டு எங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்க. அன்னை தமிழே என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்பவளே, என்னில் வளர்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன், சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே, சொல்லில் உனது பகல் சொல்ல முடியலையே, அன்னை தமிழே என் ஆவி கலந்தவளே. சூப்பர். ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்களா? ஓகே. நான் பாட்டு பாடுவேன் தமிழ் பாட்டு ஸ்கூல்ல. ஜனகண மன அதிநாயக ஜெய ஹே பாரதி பாரத் தாதா, பஞ்சாப் சிந்த குஜராத் தமனா தாவிட ஜலகங்கா. அதெல்லாம் தெரியும். சூப்பர் சூப்பர். அது தமிழ் பாட்டு இல்லை குட்டிமா, நம்மளோட நேஷனல் ஆந்தம், தேசிய கீதம். சூப்பராக இருந்தது. ஃபுல்லாக கற்றுக்கிட்டு பாடு. சரியா? நல்லா பாடு. நான் இதுலேயே அழகாக பாடினேன். நீ இன்னும் ஃபுல்லாக கற்றுக்கிட்டு பாடலாம். ஓகே, சூப்பர். நான் இப்போ எல்லா காய்கறிகளையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதோட கூட சாட் மசாலா. அம்மா கூட எனக்கு ஜுரம் வந்தா ரச சாதம் தான் பண்ணி தருவாங்க ஸ்கூலுக்கு. அப்படியா? ஆமா. நல்லது. இது ரசம் வந்து உனக்கு கொஞ்சம் க்யூர் பண்ணும், ஒரு எனர்ஜி கொடுக்கும், எல்லாமே நல்லது இல்லை? அதனால சூப்பரான சாப்பிட்ருவீங்களா? மீதி வைக்காம சாப்பிட்டுட்டு வருவீங்களா? சாப்பிடணும். அதான் நல்லது. ஓகே. அதெல்லாம் நீங்க பண்ணிட்டீங்க. இது என்னது? இதுவா? என்னமோ ஒன்று பண்ணிட்டேன். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. சரியா? இப்போ இதில் நம்ம மெதுவாக கட் பண்ணி இதுக்குள்ள அதை வச்சிருவீங்க. ஆமாம். அப்புறம் திருப்பியும் ஃப்ரை பண்ணுவீங்களா? இல்லை குட்டிமா, இல்லை. இதோட சரி, அவ்வளோதான். ஒரு 7 நிமிஷம் இதை எடுத்துடுவோம். உங்க பாட்டி கூட எப்பயாச்சும் மழை காலத்துல பஜ்ஜி பண்ணி தருவாங்க. எங்க அப்பா மழை பெய்யுற போது எக்ஸலண்ட் டிஷ் வந்து பஜ்ஜி. இப்போ இந்த கலந்து வச்சிருக்க கலவையிலிருந்து நம்ம கொஞ்சம் எடுத்து ஸ்டஃப் பண்ணிடலாம். அப்படி வெறும் பஜ்ஜியை சாப்பிட்றத விட இந்த ஸ்டஃபிங்கோட சாப்பிடும்போது ஒன்று வந்து காய்கறிகள் உள்ளே போகுது, இன்னொன்று இது நல்ல அந்த சாட் மசாலாவாகட்டும், இந்த வச்சிருக்க பச்சை சட்னி ஆகட்டும், நல்ல ஒரு ஜீரண சக்தியை கொடுக்கும். சில பேருக்கு அந்த பஜ்ஜி சாப்பிடும்போது நெஞ்சு கறிக்குதும்பாங்கல்ல, அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். இதில் சட்டுன்னு ஜீரணம் ஆகிடும்.
ஆனா நீங்க இதுக்குள்ள காய்கறி போட்டீங்க. ஆமா. பஜ்ஜியை சுட்டுட்டு ஸ்டஃபிங்ஸ் வைக்கிறதுக்கு பதிலா மாவுலயே அதை போட்டுட்டு அப்புறம் அதுல போட்டா சில நேரம் என்ன ஆகும்னாண்டா பிரிஞ்சுக்கிட்டு வந்து வெளியில வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நல்லா இருக்காது. அதனால அந்த டேஸ்ட் அது மாற்றிடும், எண்ணெயிலையும் வந்துடும். அதனால நம்ம இது வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு பஜ்ஜி பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். சாப்பிடுங்க, சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சீக்கிரம். அப்படி பிடிச்சி கடிச்சு பர்கர் மாதிரி கடிச்சு சாப்பிடணும். நல்ல வேகம் நல்லா இருக்கா? தேங்க்யூ 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 ஸோ மச். குழந்தைங்க என்ஜாய் பண்ணுறதை பார்க்குறீங்கல்ல, இதை பார்க்குற போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷம் எங்கள் எல்லாருக்குமே இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் குழந்தையும் கலந்துட்டு இதே மாதிரி சந்தோஷப்படுத்தவும், நம்ம எல்லாரும் பார்த்து அது மகிழவும், கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்களும் இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்குவாங்க. இதே மாதிரி எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி நாமளும் சந்தோஷமாக இருக்கலாம். மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.